அந்த காலத்துல நாள் முழுவதும் அம்மன் சந்நிதியில தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி தர்மகர்த்தாட்ட போய் எண்ணெய் வாங்குறதுக்கு பணமெல்லாம் கிடையாது. சக்தி உள்ள மாரியம்மனா இருந்தா தண்ணீர்ல விளக்கெரியட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மனமுடைஞ்சு போய் அந்த பண்டாரம் அவர் சொன்னது போலவே தண்ணியை ஊற்றி விளக்கை ஏற்றார். என்ன ஒரு அற்புதம்! மங்கள வாழ்வருளும் மாரியம்மன் திருவருளால மங்காது ஒளி வீசி மகாதீபம் போல பிரகாசித்ததான் அந்த தீபம். அன்னைக்கு முதல் தட்டான்குட்டை மாரியம்மன் கோயில பச்சை தண்ணீர் மாரியம்மன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இதனுடைய பின்னணி என்ன? ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசம் இந்த கோவில்ல பங்குனி திருவிழா மிக விசேஷமா கொண்டாடப்படுது. அந்த விழா அன்னைக்கு அதிகாலையில தண்ணீர்ல விளக்கை எரிய வைக்க பூசாரிகள்லாம் கோயில் குளத்துல குளிச்சுட்டு குடத்துல தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்க. அம்மன் முன்னாடி சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிற விளக்குல இருக்கிற எண்ணெயை முழுவதையும் வடிச்சிட்டு கிணற்றில் இருந்து கொண்டு வந்த அந்த தண்ணீரை விளக்குல ஊற்றி எரிய வைப்பாங்களாம். தீபம் ஏற்றும் போது எண்ணெயில எரிவது போலவே தண்ணீரிலும் தீபம் சுடர் விட்டு எரியுமா. அதிகாலையில தண்ணீர் ஏற்றப்படும் இந்த விளக்கு சுமார் 1/2 மணி நேரம் எரிஞ்சிட்டு அணைஞ்சிடும். அதுக்கப்புறமா எண்ணெய் தீபம் ஏற்றுறாங்களாம். அற்புதத்தை தெய்வம் இன்றளவும் நிகழ்த்துகிறது.